அடுத்தது வந்துட்டு தனுசு ராசிய பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்றப்போ குரு இதுக்கு. குரு வந்துட்டு இந்த ராசிக்கு வந்துட்டு கொஞ்சம் அ கொஞ்சம் பிரச்சனை தான் பண்ணுவார். அப்படின்னா, சுப செலவு நெறைய வைப்பார். வருமானம் குடுத்துடுவாரு. ஆனா, சுப செலவு வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா தான் வைப்பார். ஓகேங்களா? அதுக்கு ஈக்குவலா சுப செலவு வந்து வைப்பார். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? ய இவங்க வந்துட்டு அ செலவு வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? இவங்களுக்கு எதுல செலவு வரும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, லோன் கட்டுறதுல. லோன் கட்டுறதுக்கு பணம் வரும். அத எடுத்துன்னு போய் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இல்லன்னா வந்துட்டு ஏதோ கோயிலுக்கு போய் நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த காரியத்துக்கு போய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒரு செலவெல்லாம் வரும். ஸோ இவங்க அந்த மாரிலாம் பண்ண வேணாம், கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு பிளான போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்து இவங்க கையில பணம் இருக்கக்கூடாது. இவங்க வேற யார்கிட்டயோ குடுத்துட்டு அவங்ககிட்ட வச்சுக்கணும். இப்போ மனைவிகிட்டயோ இல்லன்னா வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போட்டாங்களோ, அந்த மாரி வந்து போய் குடுத்தாங்கன்னா, இவங்ககிட்ட அந்த பணம் வந்து நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ திடீர்னு வந்துட்டு வீடு வந்து பெருசாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா, அது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு குடுக்கும். கட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு குடுக்கும். கொஞ்சம் கடவுளு, இந்த தெய்வீக பணியிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். பண்ணீங்கன்னா, அது வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லதாவே நடக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் தொழில் வந்து கஷ்டமா இருக்கும். ஆ ஜாப் வந்துட்டு டக்குன்னு கட்டாற மாரி இருக்கும். பட் இன்னொரு ஜாப் டக்குன்னு கெடச்சிடும் இவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன இருக்கும்னா, இவங்களுக்கு வந்துட்டு டபுள் டபுள் டாக் அப்படின்னுவாங்க. ஓகே. ஒரே வார்த்தை பேசுவாங்க. அது 2 மீனிங் இருக்கும். அந்த மாரி வந்துட்டு இவங்க நெறைய பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு இந்த இந்த வருஷம் நெறையா இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, அத வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த டபுள் டாக் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பார்த்துக்கணும். பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு 50, 50 நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. எது வந்தாலும் சமாளிக்கலாம். ஆ நெனச்சது ஏதோ நெனச்சதீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். டக்குன்னு நடக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. பிசினஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சர்வீஸ் போயிட்டீங்கன்னா, சர்வீஸ் ரிலேட்டட் அதாவது ஜாப் ரிலேட்டட் எல்லாம் போறவங்களுக்கு வந்துட்டு, இது வந்து ஜாப் ரிலேட்டட் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லன்னா சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு 50, 50 நல்லாயிருக்கும். குருவுக்கு. அதாவது தனுஷ ராசி அவங்களுக்கு. அடுத்த ராசி.